கதை இந்தமன் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கரும் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி மும்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவார். ஊழியர்போன் பொழித்த உகலியர்போன் கடல் போற்றி காளிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்குண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தூக்கு சீர்திரு தொண்டத் தொகை தர வாக்கினார் சொலவல்ல விராணியங்கள் பாக்கிய பயணம் பதிக்குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவார். சிற்றம்பலம் பார்வதி பதையே. அருள் வடிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விதிமுறை என்கிற ஞான புஷியிலே திருநீலகண்ட நாயனார் அருள் வரலாறு பற்றி பேசுவதற்கு நேர்கொண்டது. 63 நாயன்மார்களிலே முதல்வராக இருப்பவர் திருநீலகண்ட நாயனார். இல்லைவாழ் அந்தணனும் அடியார்க்கும் அடியேன் என்று சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார். இல்லைவாழ் அந்தணர்கள் தொகையடியார்கள். அதற்கு அடுத்தாற் போல சுந்தரர் பாடுவது திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன். நாயன்மார்களிலே முதல்வராக வணங்கப்படுபவர் திருநீலகண்ட நாயனார். இவருடைய பெருமை அளவு கடந்த பெருமை. முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை பாடுகிறார் என்று சொன்னால் அதிலிருந்தே தெரியுது இவருடைய பெருமை எவ்வளவு உயர்ந்திருக்கும். கைலாயத்திலிருந்து வந்த சுந்தரன் அடியார்களுடைய பெருமையை பாடுவதற்காக வந்த இந்த பரமஞானியானவர் தம்முடைய திருவாக்கிலே முதல் இடத்திலே இவரை பாடுகிறார். இவர் வாழ்ந்த இடம் பகுதி எல்லாம் தில்லையில் இருக்கிறது. நாயனாருடைய அருள் வரலாற்றை தொடங்குகிற போது சேக்கிழார் பெருமான் அவருடைய சிறப்பை எடுத்துரைக்கிறார். முதலில் வேதியர் தில்லை மூது வேட்கோவர் குலத்து வந்தார். வேதியர் தில்லை மூது வேதியர்களாலே சிறப்பு பெற்ற வேதியர்கள் மிகுந்த அன்போடு பூசிக்கின்ற அந்த தில்லை மூது. தில்லையை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நடராஜரை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கிறது. அந்த தில்லை மூதூர்னா ரொம்ப பழமையான ஊர். சிதம்பரம் இருக்கிறது மிக பழமையான ஊர். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். அந்த தில்லையிலே வேட்கோவர் குலம் என்று ஒரு வகுப்பிலே அவதாரம் செய்தவர். வேட்கோவர் என்றால் நம்முடைய நாட்டிலே இந்த மட்கலங்கள் செய்கின்றவர்கள். மட்கலம், பானை, நிறைய பொருள்கள் அதில் தயார் பண்ணணும் முதல்ல. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. மண்பானைகள், சின்ன சின்ன பாத்திரங்கள், அகல் விளக்குகள், இந்த மாதிரியான மட்பாண்டங்கள் செய்கின்ற வேடார் என்று சொல்லுவாங்க, குயவர் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வகுப்பிலே தோன்றியவர். மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே
ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் நிற்கார். அங்கே சுவாமியானவர் ஆனந்த தாண்டவம் புரிகின்றார் தில்லையிலே. சிவபெருமான் அந்த பொன்மன்றம் பொற்றாமரை ஒக்கும் அம்மன்றில் செம்மல் திருமேனி தேரொக்கும் அத்தேனை உண்டு கழிக்கும் உயர்வண்டை ஒக்குமே எம்பெருமாட்டி விழி. பொன்மன்றம் பொற்றாமரை ஒக்கும். அந்த மன்றம் இருக்கிறதே சிதம்பரம், அது தாமரையை போல பொற்றாமரை. பொற்றாமரைனா தங்கத்தாமரை. அந்த தாமரையில் என்ன இருக்கு? தேன் இருக்கு. அதுதான் நடராஜ பெருமான். செம்மல் திருமேனி தேனுக்கும். அந்த தேனை சாப்பிட்றது யார் தெரியுமா? சிவகாம சுந்தரி என்கின்ற ஒரு வண்டு. சிவகாம சுந்தரியினுடைய திருவிழி இருக்குது பாருங்க, அதுதான் வண்டா. தேனை வண்டு உண்ணும். இந்த நடராஜராகிய தேனை அம்பாளுடைய அந்த நேத்திரமாய் விழியாகிய கண் என்ற வண்டு அதை உண்டு கழிக்கிறான். அத்தேனை ஓயாம பார்க்குறா அல்லவா, அதை அப்படி சொல்றாரு குமரகுரு. உண்டு கழிக்கும் செம்மல் திருமேனி தேனுக்கும் அத்தேனை உண்டு கழிக்கும் உயர் வண்டை ஒக்குமே எம்பெருமாட்டி விழி. அதனால அம்பாள் சுவாமியை பார்த்து கொண்டே இருக்கிறாள். நல்ல ஆடுறாரு, நம்ம வீட்டுக்காருக்கு இப்படியும் நல்ல ஆட தெரியுது என்று ரசிக்கிறாள். அந்த திருக்கூத்தை ரசித்து பார்க்கிறாள். அப்படி பார்க்கிறபடினாலே உலகத்து உயிர்களுக்கு அந்த அருளானது கிடைக்கும். அந்த தரிசனம் இவள் பார்த்து உயிர்களுக்கு கொடுக்கிறாள். சுவாமியானவர் அம்பிகையை அப்படி ஒரு கடைக்கண் பார்த்த வண்ணம் அப்படி நடனம் ஆடுகிறார். இதை அதை ரசித்த குமரகுரு சுவாமி அந்த குறிப்பை இங்கே சொல்றார். மாத்தொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்து. அந்த திருக்கூத்து எப்படிப்பட்ட கூத்து என்றால் ஆதியும் முடிவும் இல்லாத கூத்து. உலகத்தில் இருக்கிற கூத்தெல்லாம் ஒரு நேரத்தில் தொடங்கும், அப்புறம் என்ன ஆகும்? முடியும். இந்த திருக்கூத்துக்கு முடிவே கிடையாது. எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அனவரதமும் ஆடினார். ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் நிற்கார். அந்த பெருமானை, அந்த பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி வழிபாடு செய்கின்ற நலத்தை உடையவர். நல்ல அருமையான பாட்டு. எது நலம்? சிவபெருமானை வணங்கி வாழ்வதுதான் நலம். ஒருத்தரை பார்த்தோன்னே என்ன கேட்குறார்? நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? கடிதம் எழுதுகிற போது நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு. இப்போ எழுத நேரம் இல்லை. கடிதம் எழுதுறதுக்கான அந்த மரபு குறைஞ்சிருச்சு. அது எழுதுகிற போது நல்லா இருக்கும். நலம் நலமறிய ஆவல். இங்கு அனைவரும் நலம், அங்கு அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அதனால் இப்போ அடுத்து வர்றவங்களுக்கு இந்த மரபு தெரியாது. அதனால் நலம் என்பது ரொம்ப முக்கியமானது. நலம் விசாரித்தல் தமிழ் மரபு. அது எது உண்மையான நலம் என்றால் சிவனை வணங்கி வாழ்வதுதான் நலம். கலந்த அன்பாகி கசிந்து உண்டுருகும் நலம்தான் இல்லாத சிறியிருக்கு திருவாசகம். கலந்த அன்பாகி கசிந்து உண்டுருகும், சுவாமியை நினைந்து நினைந்து அப்படி உள்ள உருகுகின்ற அந்த ஒரு அன்பு தான் நலம் அப்படின்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்றார். அப்படி நடராஜ பெருமானை வாழ்த்தி வணங்குகின்ற நலத்தை உடையவர் இந்த நாயனார். அவர் இயற்பெயர் என்ன என்று தெரியவில்லை. பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார். அறநெறியிலே வாழ்கின்றவர், தர்ம நெறியிலே வாழ்கின்றவர். புணர்ச்சடை முடியார்க்கு அன்பர். சிவபெருமானத்திலே நல்ல மெய்யன்புடையவர். மெய்யடியார்களுக்கு ஆன பணி செய்யும் விருப்பில் நின்றார். மெய்யடியார்களாயிருக்கிற சிவனடியார்களுக்கு பணி செய்யக்கூடிய
அந்த ஆர்வமுடையவர், அடியார்களுக்கு என்ன பணி செய்வது என்ற ஒரு ஆர்வத்தை உடையவராக இருக்கிறார். வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். மற்ற எல்லாரும் கண்டு வியக்கும்படியாக மனையறம் என்கின்ற இல்லறத்திலே வாழ்கின்றவர். நாயன்மார்கள்லாம் பெரும்பாலும் இல்லறத்திலே வாழ்ந்தவர். இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் அன்பு சிவனிடத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி வையகம் போற்றும் செய்கை, வையகம் போற்றும் செய்கை என்றால் எல்லாரும் இந்த உலகமே வியக்கின்ற அளவுக்கு அவருக்கு நீலகண்டர் ஐயா இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லவர் அப்படின்னு எல்லாரும் புகழ்கின்ற அளவுக்கு வையகம் போற்றும் செய்கை மனை அறம் புரிந்து வாழ்வார். நம்ம தமிழருடைய வாழ்க்கைக்கு மனை அறம் என்பது இல்லறம். இல்லம்னா வீடு, அறம்னா அறத்தோடு கூடியது நம்முடைய வாழ்க்கை. துறவாக இருந்தாலும் துறவரம்னு போடுறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். அந்த வாழ்க்கை முறையில் இல்லறம், அறங்கிற வார்த்தை சேர்ந்து பார்த்து மனையறம், இல்லறம், துறவரம், அறத்தோடு கூடியதுதான் வாழ்க்கை. அதனால மனையறம் அப்படிங்கிற ஒரு சொல் முக்கியமான சொல். மனையறம் புரிந்து வாழ்வார். எதுக்காக மனையிலே இல்லறத்திலே வாழ வேண்டும் என்றால் அறம் செய்வதற்காக. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணி. இல்லறத்திலே வாழ்கின்றவன் தான் சந்நியாசி, வானப்பிரஸ்தன், மற்ற தேவர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன். அதனாலே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும், மூவர்னா பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி ஆகிய மூவருக்கும் ஒரு துணையாக இருக்கின்றவன் இல்லறத்தில் இருக்கின்றவன். அதை இன்னும் அழுத்தமாக சொல்றார் வள்ளுவர். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைனார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. என்ன இந்த அளவுக்கு யார் தெளிவாக சொல்ல முடியும்? வள்ளுவர் சொல்ற அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயும் நன்று. ஆகையினால அப்படி உலகம் வியக்கும்படியான ஒரு தர்ம நெறியோடு வாழ்கின்றவர். சைவமை திருவின் சார்பே பொருளெனச் சாரும் என்கிறார். சைவமை திரு என்றால் திருநீறு உருத்திராட்சம் தான் சிறந்த பொருள் என்று எண்ணுகின்ற அந்த கொள்கை உடையவர். அளவிலா மரபின் வாழ்க்கை மக்கள அமுது காக்கி வளரிளம் திங்கட்கண்ணி மன்றுடார் அடியார்க்கென்றும் உடமகிழ் சிறப்பின் மிக்க ஓடழித்து ஒழுகு நாளில் இளமை நீதூர இன்பத் துறையினில் வெளியேறானார். சரி, அவருடைய தொழில் என்ன என்றால் மட்பாண்டம் செய்து கொடுத்தல். அது ஒரு முக்கியமான தொழில், நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒரு கலை தொழில். மட்பாண்டங்கள், உணவு சமைக்கிறதுக்கும் மட்பாண்டங்கள், உண்பதற்கும் அதை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சந்நியாசிகள் ஓடு வச்சிருப்பாங்க. சிவனடியார்கள், துறவிகள் அவங்க கையில் திருவோடு வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டிலே அவங்க பிச்சை இறந்து உண்பார்கள். அதுக்காக சன்னியாசிக்கு இந்த ஓடு மட்டும்தான் இருக்கும். ஓடு ஒரு கௌபீனம், இது ரெண்டும் தான் சன்னியாசிக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள். அதை திருவாசகத்தில் சொல்கிறார். ஓடும் கவந்தியுமே உறவன்றிட்டு உண்க சிந்து.
தேடும் பொருளும் சிவன் கடலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்ட இட குடித்தடியே ஆடும் புலாத்தில்லை ஆண்டாரை கொண்டது திருவாசகம். அப்படி அந்த சன்னியாசிகளுக்கு இவர் சிவனடியார்களுக்கு இப்படி ஓடு இலவசமாக செய்து கொடுப்பார். வருகின்ற அடியார்களுக்கு இலவசமாக அந்த ஓடு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுக்கு பொருள் வாங்காமல் கைங்கரியமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவனடியாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பிலே நின்றவர். இடமை மீதூர இன்ப துறையினில் எளியரானார். அப்படிப்பட்ட நாயனார் இன்பத்துறையினில் எளியரானார். அவர்தங்கண் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார். அவருடைய மனைவியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அருந்ததிய விட கற்பிலே சிறந்தவர். அருந்ததி வசிஷ்ட முனிவருடைய மனைவி அருந்ததி. அந்த அருந்ததியானவள் வானத்திலே நட்சத்திரமாக ஜொலிக்கின்றாள். சப்தரிஷி மண்டலத்திலே வசிஷ்டரும் அருந்ததியும் வீற்றிருக்கிறார். நட்சத்திரமாக ஜொலிக்கின்றார். அவங்க வரம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. திருமண சமயத்திலே யாரும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்களுக்கு இல்லற வாழ்வு நன்றாக இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுவீராக என்று சுவாமிகிட்ட வரம் கேட்டிருக்காங்க. அதனால கல்யாணத்தில் என்ன பண்ணுறோம்? அம்மி மிதித்து அருந்ததிப்பாங்க. அருந்ததியை நம்ம பகலில் எக்க பார்க்க முடியும். கல்யாணம் 7 to 9, அப்போ அருந்ததிங்கிற நட்சத்திரத்தை பார்க்க முடியாது அல்லவா? அதனால என்ன பண்ணுவாங்க? ஒரு தூளமாக ஒரு தூணை நட்டு மேலே சந்தனமும் வச்சு அந்த பெண்ணை அம்மி மிதிக்க சொல்லி இந்த அருந்ததியை பாருங்கன்னு சொல்லி கும்பிட சொல்லுவாங்க. அந்த இடத்துல அருந்ததி இருப்பதாக நாங்கள் வணங்குறோம். அம்மியை மிதிக்கும் நேரம் அருந்ததி பார்க்கும் நேரம், செம்மையாய் மணாளம் வந்து திருக்கரம் பற்றும் நேரம். இப்போ கல்யாணம்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குற ஒரு மரபு உண்டு. அப்படி அந்த அருந்ததியை வேண்டிக் கொண்டால் இல்லற வாழ்க்கை நல்லா திறந்தோருமே கும்பிடலாம். அருந்ததி அப்படி கும்பிட்டா ஒரு நல்லது, நல்ல கணவன் அமைவான், சீக்கிரம் திருமணம் கூடும், தடைப்பட்ட திருமணம் சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் அருந்ததியினுடைய சிறப்பு. அந்த அருந்ததி கற்பின் மிக்கார். அப்படிப்பட்ட உயர்ந்த கற்பிலே நின்றவள் இந்த பெண்மணி. புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சு உண்ண யாம் செய் தவம் என்று தடுத்ததென்ன தகைந்துதான் தரித்ததென்று சிவனென்னை கண்டன் தன்னை திருநீலகண்டம் என்பார். இந்த எல்லா உலகங்களும் வாழும்படியாக எல்லாருக்கும் ஒரு பேராபத்து வந்தது. உலகமே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு பேராபத்து வந்தது. அப்போது தேவர்கள் எல்லாரும் கலங்கி ஓடினார்கள். திருப்பார்கடலை கடைகிற போது ஆலகால விஷம் வந்தது. அமுத வேணும்னு கடைஞ்சாங்க. ஆனால் கிடைச்சது என்னன்னா ஆலகால விஷம். அந்த பாம்பு தாங்க முடியாமல், வாசுகிங்கிற பாம்பு தாங்க முடியாமல் விஷத்தை கக்கிருச்சு. அந்த விஷம் கடலுக்குள்ள இருந்து வந்த ஒரு விஷம், ரெண்டும் சேர்ந்து வந்தது ஆலகால விஷம். அது உலகத்தை எல்லாம் அழிக்கும்படியாக பொங்கி வந்தது. எங்கு பார்த்தாலும் இருள், வெப்பம், உஷ்ணம் தாங்க முடியல. தேவர்கள் எல்லாம் பயந்து கத்தி கலங்கி ஆளுக்கு ஒரு மூலையாக ஓடினாங்க. அப்புறம் எங்கும் ஓட வழி இல்லை. எல்லாரும் சிவபெருமானை நோக்கி ஓடினார்கள். கைலாயத்திலே சிவபெருமான்கிட்ட போய் நேராக தஞ்சம் அடைந்தார்கள். போகிற வழியில மகாவிஷ்ணு அப்படி அந்த விஷத்தை அப்படி திரும்பி பார்த்தாராம். அப்படி பார்க்குற போது விஷவாலை மேலே வந்து உடம்பெல்லாம் கருத்து போச்சு. அதுக்கு முந்தி வெண்மையாக இருந்தவர் இந்த ஜுவாலை தாக்கின உடனே நீலமேகம் பெருமாளாக இருக்கார்.
நீலவர்ணம். அப்படி அனைத்து தேவர்களும் சிவனிடத்திலே போய் தஞ்சம் புகுந்தார்கள். சிவபெருமான் என்னன்னு கேட்டார். உலகமே அழிய போகிற சமயம் போல இருக்கு சுவாமி, ஆலகார விஷம் இவ்வளெல்லாம் துரத்துது. அப்படியா? தைரியமா இருக்கு. இப்படி சொல்லக்கூடியவர் சிவபெருமான் பக்தர் தான். பக்கத்தில் சுந்தரர் இருந்தார். சுந்தரா அந்த விடத்தை இந்த விடத்துக்கு கொண்டு வானார், அந்த விடத்தை இந்த விடத்துக்கு கொண்டு வானார். சுந்தரர் போனாரு. அந்த ஆலகால விஷம் வந்தது பாருங்க, கடல் போல பொங்கி வந்த விஷம். அதை அப்படியே உருட்டி திரட்டினாரு. உள்ளங்கையில் அப்படி நாவல் பழம் போற கைக்கு அடங்கி வந்துட்டு அவ்வளவு கொடிய விஷம் கையில் எடுத்துட்டாருங்க சுந்தரர். நேராக கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்தார். இந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால சுந்தரருக்கு ஆறார சுந்தரன் ஒரு பேர். ஆறார சுந்தரர் அப்படின்னு சுவாமி கையில் வாங்கினார். என்ன பண்ணுறதுன்னு தேவர்கள்லாம் சொன்னாங்க, அப்படியே சாப்பிட்டு சுவாமி வெளியில் விட்டா அவ்வளோ. வெளியில் இந்த விஷத்தை விடக்கூடாது. சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தினார். அருந்தின உடனே அம்பாள் திருக்கரத்தினாலே இப்படி லேசாக தடுத்தாங்க. அப்படியே நின்று விட்டு விஷத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிட்டதை கழுத்திலே நிறுத்த முடியுமா? சர்வ வல்லமையும் உடையவர் சிவபெருமான் கழுத்திலே நிறுத்தி கொண்டார். அப்போது சுவாமியானவர் அந்த விஷத்தை அருந்தி கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடினார். அந்த வேளை தான் பிரதோஷ வேளை என்று சொல்லப்படும். பிரதோஷ வேளை என்று சொல்லப்படும். பிரதோஷ தாண்டவம் மாலை சாயங்காலம் மாலை வேளை 4 to 6 பிரதோஷ வேளை. அப்படி ஆலகால விஷத்தை தன்னுடைய கண்டத்திலே நிறுத்தி தேவர்களுக்கு வந்த கண்டத்தை நீக்கினார். இது கண்டம்னு ஒரு கழுத்து, கண்டரட்சி. கண்டம்னா கழுத்து. இந்த விஷத்தை கழுத்திலே கண்டத்திலே நிறுத்தி தேவர்களுக்கு வந்த கண்டத்தை போக்கினார். அதனால சுவாமிக்கு நீலகண்டர் இருந்தது. நீலகண்டர் நீல நிறமுடைய கழுத்தை உடையவர். நீல கிரீவாய நமக அப்படின்னு ஒரு பொருள். அதனால் எல்லா உலகங்களும் உய்வதற்காக தான் விஷத்தை சாப்பிட்டு, இந்த இளங்கோவடிகள் சொல்றாரு, தேவர்கள் கொல்லாமையை தருகிற சாவாம இருக்கலாம்னு சொல்லி அமுதத்தை சாப்பிட்டாங்க. ஆனால் தேவர்கள் மடிந்து போனார்கள். சிவபெருமான் கொல்லுகின்ற விஷத்தை சாப்பிட்டாரு, ஆனால் சாகாமல் அப்படியே இருக்கிறார். சாஸ்வதம் இளங்கோவடிகள் சொல்றார். அதனால கொல்லுகின்ற நஞ்சை உண்டு அப்படியே இருக்கின்ற பெருமான் ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்தருள் செய்வாய் என்பது சிலப்பதிகாரம். அப்படி எல்லாரையும் வாழ்வித்த அடையாளம், எல்லாரையும் வாழ்வித்த அடையாளம் நீலகண்டம். அதனாலே அந்த நீலகண்டம் என்கின்ற ஒரு மந்திரமானது, அந்த நாமமானது மிக உயர்ந்தது. அந்த நாமம், சிவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கு. 1 கோடி ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தால்தான் சிவனுடைய நாமம் சொல்றதுக்கு வரும். சிவநாமத்தை சொல்லி பழகி கடைசி நேரத்தில் சொன்னால் வராது. சாக போகிறப்ப சங்கரான்னா வருமானு ஒரு படம் வருமா, அந்த நேரத்துக்கே வராது. ஒருத்தன் ரொம்ப முடியாமல் கிடந்தான். உசுறு போகிற நேரம் பக்கத்தில் இருந்தவங்க அடாடா முருகான்னு சொல்கிறா அப்படின்னாங்க. அவன் முருகனாக ஒரு தோசை கொண்டு வான்னு. அதனால முருகான்னு சொல்கிற அந்த நேரம் அந்த நேரத்துக்கு வராது. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று வரும். அதனால ஒருத்தன் மரத்து மேலே ஏறி உச்சி மரத்துலேருந்து அடிமரத்தை வெட்டினான். இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்வதியும் பரமசிவமும் மேலே வந்துட்டு இருந்தாங்க.
கொஞ்ச நேரத்தில் கீழே விழ போகிறான். அம்பாள் சொன்னாங்க, இங்கே பாருங்க, நுனி மரத்துலேருந்து அடி மரத்தை வெட்டுறான், கீழே விழுந்துருவான், அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க. அவர் சொன்னார், அவனுக்கு நம்ம அறிவை கொடுத்துருக்குறோம், நுனி மரத்துலேருந்து அடி மரத்தை வெட்டலாமா? அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது விதி தான். இல்லைங்க, நம்ம பார்த்துட்டா நம்ம பார்க்க அப்படி. சரி, அவன் கீழே விழும்போது அம்மான்னு சொல்லுவான். அம்மான்னு சொன்னால் நீ பிடிச்சிது, அப்பான்னு சொன்னால் நான் பிடிச்சிக்கிறேன். சரி பரவாயில்ல, வெட்டுனான். அப்படியே வெட்டி வெட்டி மரம் ஒடிஞ்சுது, விழுந்தான். அம்மான்னு சொல்லலை, அப்பான்னு இல்லை, ஐயோன்னு விழுந்தான். யார் பிடிப்பா? யாரும் பிடிக்கும். அதனாலே கடைசி நேரத்தில் சிவநாமம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வரணும்னா என்ன செய்யணும்? இப்போ இருந்தே சொல்லிட்டு வரும். சின்ன வயசுலேருந்து சிவசிவா, முருகா, சிதம்பரேசா, சங்கரா, பரமேஸ்வரா அப்படின்னு சிவநாமத்தை சொல்லி பழகும். இப்போ இந்த நாயனாருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, சிவநாமம் சொல்லி அதனால பெற்ற பலன் சிவநாமத்தை சொல்லுவது. அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு சிவநாமத்தை. அப்படியே காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது, சின்ன வயசில் குழந்தையா மணல் விளையாட்டு விளையாடுற போது, அப்படி விளையாடுற போதே அவங்க சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். சிவசிவா, சங்கரா, பரமேஸ்வரா, சிதம்பரேஷா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த கடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயில். அப்படி மணல் வீடு கட்டி விளையாடும் போது சிவநாமங்களை சொல்லுவாள். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இன்னிலிருந்து சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிவசிவா, சிவசிவா, சிவசிவா அப்படிங்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை, ரொம்ப படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதுக்கு ரொம்ப படிக்கணுமா? வேண்டியது. சிவசிவா ரெண்டே எழுத்து. சிவசிவ என்கிற தீவினை யார்? யார் சிவசிவன்னு சொல்லலையோ அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறான். தீவினை யார்? சிவசிவ என்றிட தீவினை மாடும். நம்மகிட்ட ஏதாவது பாவம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பாவம் இல்லாமல் போகும், தீவினை மாடும். சிவசிவ என்றிட தேவரும் ஆவார். சிவசிவ என்ன சிவகதிதான். அரகர என்ன அரிகிலர் மாந்தர். அரன்னா சிவன், அரகர. அரகர என்ன அரியதொன்று இல்லை. அரகர என்ன அமரரும் ஆவார். அரகர என்ன அரும்பிறப்பு. அரகர அரகரன்னு சொன்னால் பிறப்பு இல்லாமல். அதனாலே சிவசிவா சிவசிவான்னு சொல்லிப்படும். வீடு கூட்டும்போது சிவசிவா சிவசிவா, சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. எழுந்திருக்கும் போது சிவாய நம, உட்காரும்போது சிவாய நம. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்குறோம், பஸ் வர நேரம் ஆகுது, அப்போ ஒரு 1/4 மணி நேரம் நிற்கிறோம்னா சிவாய நம சிவாய நம அப்படி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். தூக்கம் வரலன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு 108 முறை ஜபம் பண்ணுங்க, தூக்கம் அருமையாக வரும். சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படி ஒரு 108 முறை ஜபம் பண்ணுங்க, நல்ல தூக்கம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, தூங்குவதற்கு முன்பாக இப்படி சிவநாமத்தை சொல்லிட்டா அப்புறம் விடிய விடிய சிவநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். அதனால உறங்குவதற்கு முன்பாக இந்த நாமத்தை ஜெபிக்கும், எழுந்த உடனே நாமத்தை ஜெபிக்கும். நமக்கு நேரம் நிறைய இருக்கு, அதை நல்ல வழியில் அப்படி பயன்படுத்தி. இதுக்கு செலவு இல்லை, சிரமம் இல்லை, யாரும் சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இதனுடைய பலன் அளவற்ற மிகுந்த பலன். அதனால் அப்படி சொல்லி பழகணும். நீங்கள்லாம் அன்னிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நன்றாக நினைவுபடுத்தலாம். அவனுடைய நாமங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது அவனுடைய கருணையை காட்டுவது, அவனுடைய அளவில்லாத அருளை காட்டுவது நீலகண்டம் என்கின்ற நாமம். சிவபெருமானுக்கு வெகு கோடி நாமங்கள் இருக்கின்றன.
கோடிக்கணக்கான நாமங்கள். அதிலே மிக உயர்ந்தது நீலகண்டன் அப்படிங்கிற நாமம். நீலகண்டர் அதை அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்படியோ அவர் இதை தெரிஞ்சு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திருநீலகண்டம் 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம திருச்செங்கோட்டில் ஞானசம்பந்தர் வந்திருந்தார். அடியார்களுக்கெல்லாம் அப்போ காய்ச்சல் சுரம். அப்போது அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த சுரத்தை நீக்குவதற்காக டானிக் சாப்பிடல, கஷாயம் குடிக்கல, என்ன பண்ணினார் தெரியுமா? பதிகம் பாடினார். நீலகண்ட பதிகத்தை பாடினார். அவ்வினைக்கு வினை யாவென்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடார் இருப்பதும் உந்தம ஊனமன்றே கைவினை செய்தெம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தேமை தீண்டப்பெறா திரு நீலகண்டம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டம் என்று சொன்னால் வினை வந்து தீண்டாது. செய்வினைனா என்ன? செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. மூன்று வினை வராது. இது ஒரே நாமத்தை சொன்னான். செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். வரும் பக்கத்தில் வந்தால் அது ஒதுங்கி போயிடும். தீண்டாது, நம்மளை நோண்டாது. தீண்டாது, நமக்கு துன்பத்தை தராது. காவினை இட்டும் குளம் பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் மூன்றெரித்தீரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம். மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் வருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்துமை ஏற்றுதும் நாமடியோ சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகி இமையவர் போனடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன சென்றவன் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் போனும் உடுவரே. ஏ 10 பாட்டு பாடினாரு. 10 பாட்டு பாடு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்தில் காய்ச்சல் பறந்து போச்சு. திருச்செங்கோட்டில் நடக்குது. அதனால நம்முடைய துணியை நீக்கக்கூடிய, வினையை நீக்கக்கூடிய, பிறப்பை நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் நீலகண்டம். அந்த மந்திரத்தை இவர் சொல்லுவார் அடிக்கடி. அதே மந்திரம், அதே வேலை. எழும்போது திருநீலகண்டம், அமரும் போது திருநீலகண்டம். யாராவது வந்தாங்கன்னா திருநீலகண்டம் அப்படிம்பார். திருநீலகண்டம். சாப்பிடும் போது திருநீலகண்டம், நிற்கும் போது திருநீலகண்டம், நடக்கும் போது திருநீலகண்டம். திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம். எப்படி நம்ம அப்பூதியடிகள் நாடார் திருநாவுக்கரசு சொன்னாரோ அதே போல திருநீலகண்டம் திருநீலகண்டம். ஆனதன் கேழ்வர அங்கோர் பரத்தை வால் அடைந்திருந்தன். அவர் ரொம்ப பண்பு மிக்கவர், மிக உயர்ந்தவர், பக்தியில சிறந்தவர். ஒரு சிறு தவறு செய்திருக்கார். அந்த காலத்தில்
காலத்தில் பரத்தையர் வீதி அப்படின்னு இருக்கு. அவங்க அந்த பரத்தையர்வால் அணைந்து நன்ன ஒரு முறை அந்த பரத்தையருடைய வீட்டுக்கு சென்று வந்தார் இந்த நாயனார். அதனால மனைவி அதை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தம் அடைந்தார். விஷம் கவலை. அதனால அப்படி பேசாம அமர்ந்திருந்தாள். இவருடைய செயலை கண்டு மனம் புறாமல் அப்படி அமர்ந்திருந்தாள். மனைவி வணங்கிட்டா அதை சமாதானம் பண்ணுவது கணவனுடைய கடமை. அப்படி என்ன பண்ணினாரு, பக்கத்தில் சென்றார். ஏன் பெண்ணை கோவித்து கொண்டிருக்கிறார்? இது அவருடைய சிறு வயதில் நிகழ்ந்த நிகழ்வு. 25, 22 அந்த மாதிரி தோராயமான வயசு. மூண்ட புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூந்தயங்கு இளமென் சாயல் பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி, நீ ரொம்ப நல்ல பொண்ணாச்சு, இப்படிலாம் கோபம் இருக்கக்கூடாது, கோபத்தை விட்டு அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அப்படி தொட போனார். அப்படி பக்கத்தில் சென்ற உடனே ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம். அப்படி பக்கத்தில் போன உடனே அப்படி விழித்து பார்த்தால், தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னா, தொட்டால் திருநீலகண்டம் அப்படி அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சார். உடனே ஓடி வந்தார். மனம் பதைத்தார். நெருப்பு சுட்ட மாதிரி, சட்டி சுட்டதா தெரிந்தது. அந்த வினாடி ஏற்கனவே நீலகண்டம் நீலகண்டம் சொல்லிக்கொண்டே இருந்த மந்திரம் இவங்க சொன்ன உடனே அளவு கடந்த அந்த ஞானத்தை பிரகாசப்படுத்திவிட்டது. உடனே துறந்து விட்டார். உன்னை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த மாதரையும் நான் மனத்தாலும் தீண்டுவதில்லை. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்டார்வம். அந்த திருநீலகண்டம் என்கின்ற நாமத்திலே வைத்திருக்கிற பற்று 1000, உலகியலிலே வைத்திருக்கின்ற பற்று 100. அதனாலே அந்த மந்திரத்தை சொன்னபடியினாலே இந்த பற்று தானே விட்டு போச்சு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட. ஆணைனா அது ஒரு உபதேசமாக அப்படி செவியிலே நுழைந்தது. பெரியவர் பெயர்ந்து நீங்கி, பெயர்ந்துன்னா இந்த இடத்தை விட்டு அகன்றாரு, மனசிலிருந்து அகன்றார். மனசில் இருக்கிற பாசம் அகன்றது இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து நீங்கி, ஏதிலார் போல நோக்கி, அப்படி பகைவரை போல பார்த்து, சினந்து பார்த்து, எம்மை என்றதனால் அவங்க சொல்ற போது எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம் அப்படின்னாங்க. என்னைன்னு சொல்லாம எம்மை என்றதனால் மற்றை மாதரா தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன் என்றார். மனத்தால் கூட எந்த மாதரையும் நினைப்பதில்லை, தீண்டுவதில்லை. சபதம் உச்சகட்டமான ஒரு சபதம். உலகத்திலே இல்லாத ஒரு வரலாறு. எந்த இலக்கியத்தில், எந்த மொழி இலக்கியத்திலும் இப்படி ஒரு கடுமையான ஒரு விரதம் சத்தியம். கற்புரு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம். அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்கார். அவங்க கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் வழக்கம் போல செய்து வந்தாள். எந்த விதமான குறைபாடும் இல்லை. சமைக்கிறது, பரிமாறுவது முதலான அனைத்து செயல்களும் செய்தாலும்
பொற்புற மெய்யுறாமல் ஒருவர் தீண்டுவதில்லை. பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் ஒழியாது அங்கன் இருவரு வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. அவங்கள தவிர பக்கத்தில் அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாது. வழக்கம் போல அவர்கள் இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இளமையின் குழார்கள் இருவரு அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல அப்படியே நீண்ட காலம் இந்த சத்தியத்திலே வாழ்ந்தார்கள். வயசாயிடுச்சு. அவருக்கு 80, அந்த அம்மாவுக்கு 77, 80, 70 அந்த அளவுக்கு வயது. வளமலி இளமை நீங்கி, அந்த இளமைத்தன்மை நீங்கிட்டு வடி உரு மூப்பு வந்து, வடி உரு மூப்பு என்றால் அந்த மூப்பிலே ஒரு அழகு இருந்தான். சேக்கடா சொல்கிற ஒரு நயம். அந்த வயதான பிறகு அவருடைய சத்தியம், அந்த உயர்ந்த தெய்வ பக்தி, சிவநாமத்தை சொல்லுகின்ற பாங்கு, இதனாலே அவருடைய மேனியிலே ஒரு தேஜஸ் இருந்தது, ஒரு அழகு. வடி உருமு புவந்து தளர்வோடு சாய்ந்தும், உடல் சாய்வு வரும் இல்லையா, வயதானால் தேகம் அப்படி சாய் கொஞ்சம் அசைவுன்னு சொல்லுவாங்க, வருத்தம். தளர்வோடு சாய்ந்தும், அப்படி உடம்பு சாய்ந்ததே தவிர அன்பு சாயவில்லை. உடல் தளர்ந்தது, அன்பிலே எந்த தளர்ச்சியும் இல்லை. தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயாறு. சாயா அன்பினை நாடோறும் தழைப்பவர் என்று திருவாசகத்தில். சாயா அன்பு, சாயா அன்புனா அந்த அன்பிலிருந்து பின்வாங்காமல், ஒரு நாளுக்கு ஒரு நாள் அதிகமாகுமே தவிர எந்த வகையினாலும் அந்த அன்பு குறையா. சாயா அன்பினை நாடோறும் தழைப்பவர், தாயே ஆகி வளர்த்தனை போட்டு, அப்படிப்பட்ட அந்த நிலை வந்தது. வழக்கம் போல ஓடு தயார் பண்ணி அடியார்களுக்கு கொடுத்து வந்தார். சுவாமி என்ன பண்ணினாரு, இவர்களுடைய இந்த தம்பதியருடைய பக்தியை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வருகிறார், கைலாயத்திலிருந்து வருகிறார். அவர் எப்படி வருகிறார் என்றால், சிவயோகியாக இவர்களுடைய தன்மையை உலகத்துக்கு காட்டுவதற்காக, அனுக்கிரகம் செய்வதற்காக ஒரு சிவயோகியாக வருகிறார். கீழோடு கோவணம் சாத்தி கேடிலா கௌபீனம் வாழ்வீடு நீர்த்தொழி மலர்ந்த மேனி மேல் நெற்றில நிறைய திருநீர் பூசியிருந்தார். தோளோடு மார்படை துவடும் நூலுடன் சுவாமி பூணூல் அணிந்திருந்தார். வர்றவர் சிவயோகின்னா ஒரு யோகம் நிறைந்த ஒரு அடியவர் வேடத்தில், சிவயோகி என்கின்ற ஒரு வடிவத்திலே வருகிறார். நீடொடி வளர்கிற முண்ட நெற்றியும், அப்படியே திருநீர் பூசியிருக்கிற அந்த நெற்றி அதை சிகையாக முடித்து கட்டிய ஒரு நிலை. நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பளி விடுங்கதிர் முழுவல்வன் நிலவும் மேம்பட. அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை இருந்தது. யார் முகத்தில்? வந்த சாமியார் முகத்தில் அப்படி புன்னகை தவறுகின்ற ஒரு முகம். அவர் புன்சி இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய், கையிலே பலிப்பாத்திரம் வச்சிருக்கிறார். பலிப்பாத்திரம்னா அந்த ஊர் மக்கள். நடந்து வேட்கோவர்தம் மனையில் நம்பினார். வேட்கோவராகிய இந்த திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டுக்கு வந்தார். அப்படி வீட்டுக்கு வந்து வர்றபோது இவர் எதிர்கொண்டு அழைத்தார். அப்படி பெரிய சிவபக்தர் வருகிறார், சிவயோகியார் வருகிறார் என்று சொல்லி அவரை அழைத்து வந்து தம்முடைய இல்லத்திலே
அமரச் செய்து நல்ல இனிய வார்த்தைகளை எல்லாம் பேசி, சுவாமி தேவரீர் வந்தது பெரும் புண்ணியம், அடியேன் செய்த பெரும் தவத்தினாலே தேவரீர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்து முறைமையின் வழிபட முடிந்த பூசைகள் நிறைவேறு விருப்போடு செய்து நின்றது. பாத பூசை எல்லாம் பண்ணி நமஸ்காரம் தெரிவித்து அப்படி நின்றார் பக்கத்தில். பெருமானே, அடியேன் செய்கின்ற பணி ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார். இப்போ இனிமேல் தான் ரொம்ப கவனமாக நல்ல எம்பிரான் யான் செய்யும் பணி எது என்றனர். அடியேன் செய்ய வேண்டிய பணி ஏதேனும் இருக்கிறதா சுவாமி? வம்புலா மலர்ச்சடை வள்ளல் தொண்டனார் வந்த அந்த சிவயோகியார், உம்பர் நாயகனும் இவ்வோடு உம்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்றார். இந்த ஓட்டை பத்திரமா வச்சு நான் திரும்பி வந்து கேட்கும்போது இதை கொடு, பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா. கொடுக்கும்போது இந்த ஓடானது சமானம் இல்லாதது, தன்னை ஒப்பறியது. இதுக்கு சமானமான ஓடு எங்கும் கிடையாது. தளத்து தன்னுடைய துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. இதில் எந்த பொருளை இட்டாலும் அது சுத்தமாகும், தூய்மையாக இருக்கும். தூய்மை செய்வது. பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. தங்கத்தை விட ரத்தினத்தை விட உயர்ந்தது. தங்கத்தை விட ரத்தினத்தை விட உயர்ந்தது. என்ன திருநீலகண்டனே அப்படின்னாரு. அப்போ அவருடைய பேர் விளங்கிடுச்சு. நீலகண்டம் சொல்றதுனால ஊரெல்லாம் அவருடைய பேர் நீலகண்டர் நீலகண்டர் அப்படின்னு பேர் வந்துருச்சு. இன்ன தன்மை அது வாங்கு நீ என அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த சிறப்புடைய ஓடு பத்திரமா வச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சுவாமி ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை வாங்கி கொண்டு சென்றார். வீட்டிலே ஒரு பத்திரமான இடத்துல, இங்கே யாரும் போகிறதுக்கு வழி இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க வீட்டில். சாதாரணமான வீடு, மண் குடிசை வீடாக இருக்கும். பெரும்பாலும் உயவர்கள் அப்படிதானே வாழ்ந்து ஒரு தனி அறையில் உள்ளே ஒரு மரப்பெட்டியில், அதனை இன்னும் ஒரு சின்ன பெட்டியில் வச்சு பூட்டி, அதுக்கு மேலே ஒரு மரப்பெட்டி வச்சு பூட்டி, நல்ல தாழி, நிறைய தாழி பத்திரமா வச்சுட்டு வந்து நின்றார். வைத்தவின் மறையவர் ஆகி வந்தரும் நித்தனார் நீங்கிட நின்ற தொண்டரும் இத்துடன் போய்விடை கொண்டு நின்ற அத்தர்தான் அம்பலம் அணைய நீங்கினார். அப்படி வந்தார் சுவாமி. சரி, நான் புறப்படுறேன், நான் வெடுக்கும்போது வந்து வாங்கிக்கிறேன்னாரு. சரி, இந்த சுவாமி ரொம்ப பணிவோடு கொண்டு போய் அது கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். அவர் அம்பலத்துக்கு போயிட்டார். அம்பலத்தில் இருக்கிறவர் அம்பலத்துக்கு போயிட்டார். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ஓடு பத்திரமா இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த போனவர் என்ன பண்ணார் தெரியுமா? வந்த சிவயோகியார் சிவனடியார் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படி சாடையாக சொல்லிட்டார், ஓடு, இந்த இடத்தை விட்டு ஓடுன்னு. அது புரிஞ்சு இத்தனை கூட்டு இத்தனை காவலையும் தாண்டி அவர் சொல்லிட்டார், ஓடி போச்சு, மறைஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. சுவாமி வந்தார். யார்? கொடுத்தவர் திரும்ப வந்தார். சால நாள் கழிந்த பின்பு தலைவனார் தாமும் வைத்த கோலமார் ஓடுதன்னை குறியிடத்து அகலப் போக்கி சீலமார் கொண்டு என்றும் திருந்து வேட்போவர் தம்பால் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். அப்படி மனைக்கு வந்தார், வீட்டுக்கு வந்தார். பழைய வடிவத்திலேயே வந்தார். அப்படி ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரொம்ப நாடு ஆகலை, ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆயிருக்கலாம். அப்படி வந்தார்னு வச்சுங்க. திரும்ப வந்தார். அப்படி வந்த உடனே பிரசாதம் அப்புறம் கொடுத்துக்கலாமே,
வந்தவின் தொண்டனாரும் எதிர்வழிபாடு செய்து சிந்தை செய்து அருளிற்று எங்கள் செய்தவன் என்று நிற்ப முந்தை நாள் முன்பால் வைத்த மொய்யொலி விளங்கும் ஓடு தந்தினில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வரலாம். வந்தாரு, பாதபூஷை எல்லாம் பண்ணார், வணங்கினாரு. அப்படி வணங்குகிற போது இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஏற்கனவே கொடுத்த அந்த ஓட்டை கொண்டு வா அப்படின்னாரு. முதல்ல ஓடு கொடுத்தல்லவா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. சொன்னவன் யார் தெரியுமா? எல்லாம் தான் வைத்து வாங்க வரலாம். வைத்து வாங்க வரலாம். வைத்து வாங்க வரலான்னா என்ன? எல்லா உலகத்தையும் வைக்கிறான், படைத்தல், அப்புறம் வாங்குதல், அழித்தல். உச்சரிந்தியே விளைவு செய்வாய், உண்ணும் அன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். இந்த இடத்துல ஓட்ட வைப்ப, அப்புறம் வாங்குவேன். எல்லாம் தான் வைத்து வாங்க வரலான். சேக்கிடார் அருமையா பேர் கொடுக்குறார். அந்தந்த இடத்துக்கு ஒரு தனி பேர் கொடுப்பார் சேக்கிடார். அடுத்ததுல சொல்றாரு கோவண கல்வர்னு பேர் கொடுக்குறார். அப்படி அந்த வரலாற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறார் சேக்கிடார். இந்த இடத்துல சொல்றார் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் மொய்யொலி விலங்கு ஓடு தந்து நில் அப்படின்னார். அப்படியா, சரி உடனே கொண்டு வர சுவாமி அப்படின்னு உள்ள போனார். இதான் உடனே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னார். என்றவர் விரைந்து கூற இருந்தவர் ஈர்ந்த ஓடு சென்று முன் புணர்வான் புக்கார். கதவை திறந்தார், கண்டிலர். கூட்ட திறந்தார், கொட்டிய திறந்தார், கூட்டக்கான. கண்டிலர் திகைத்து நோக்கி, ரொம்ப திகைச்சு போயிட்டார். எப்படி காணா போச்சு? திகைத்து நோக்கி நின்றவர் தம்மை கேட்டார். பக்கத்துல மனைவியார் நிற்கிறாங்க. நின்றவர், அப்படி நின்றவர்னா அவங்கள மனைவிங்கிற அப்படி அந்த எண்ணம் கூட அவருக்கு இல்லை. உலகத்தை மறந்து அவர் எல்லாம் சிவமயமாக அந்த நினைவில் இருக்கிறார். சிவயோகத்திலே அவர் இருக்கிறார். நின்றவர் தம்மை கேட்டார், அம்மா அந்த ஓட்டை பார்த்தியாங்க? அவங்க நான் பார்க்கல சுவாமி, அடியர் பார்க்கவில்லை சுவாமி. நேடியும் காணார் மாயை ஒன்று அங்கு அறிந்திலார் தாம் உரைப்பது ஒன்று இன்றி நின்றார். இந்த மாயத்தை என்னன்னு சொல்லுது? பிள்ளையிலே அந்த ஊர்ல வெளியில ஒரு பவுன் காசு போட்டா கூட எடுக்க மாட்டாங்க அவர் காலத்துல. அப்படிப்பட்ட ஊர் ஓடு வச்சது காணாம போச்சு. ஓட்டை யார் எடுப்பார்? மறையவனாகி நின்ற மலைமகள் கேள்வன் தானும் உரையுளி புக்கு நின்ற ஒருவரும் தொண்டர் கேட்ப. ஐயோ, ரொம்ப பத்திரமா வேற வச்சிருன்னு சொல்லிட்டு போனார். தங்கத்தை விட உயர்ந்தது, ரத்தனத்தை விட உயர்ந்ததுலாம் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு திகைத்தாரு. மற்ற இடமும் பார்த்தாரு, ஒன்றும் காணாம். வீடெல்லாம் திருந்தார், கிடைக்கிறது. அப்படி நிற்கிற போது வெளியில இருக்கிற சுவாமியார், அங்க திண்ணையில அமர்ந்திருக்கிற சுவாமியார் வந்த யோகியார் என்ன பண்ணினாரு? நீலகண்டரே, என்ன தாமதம் அப்படின்னாரு. என்னையா? சொன்ன உடனே வேகமா வந்தாரு. வந்து அவருக்கு பேச்சே வரல. நீலகண்ட நாயனாருக்கு பேச்சே வரல. இடையணி முன்னூர் மாறின் எந்தை நீர் தந்து போன விளைதகு ஓடு வைத்த வேறிடம் தேடி காணேன். பெருமானே, தேவரே கொடுத்த அந்த ஓடானது மிகவும் பத்திரமாக வைத்திருந்தேன். ஆனால் அது எங்கே போனதுன்னு தெரியல சுவாமி. நான் வைத்த இடத்திலும் பார்த்தேன், மற்ற இடங்களிலும் தேடி பார்த்தேன், கிடைக்கல சுவாமி. விளைதகும் ஓடு வைத்த வேறிடம் தேடி காணேன். பழையமற்று அதனில் நல்ல பாத்திரம் தருவன். நான் அடியார்களுக்கு ஓடு செய்து கொடுக்கிற ஒரு பணி செய்து கொண்டிருக்கிற சுவாமி. தேவரீர் கொடுத்த ஓடு பழையது, அடியன் புதிதாக நல்ல ஓடு தரேன் சுவாமி, அதை பெற்றுக்கொண்டு என்னுடைய பிழையை பொறுக்க வேணும் அப்படின்னாங்க.
விளைதகும் ஓடு வைத்த வேறிடம் தேடிக்கானேன் பழைய மற்றதனில் நல்ல பாத்திரம் தருவன் கொண்டு இப்பிழையினை பொறுக்க வேண்டும் பெருமை என்று இறைஞ்சின்றார். செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் சுவாமி என்று கேட்டார். அப்படி கேட்ட உடனே சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை செயிர்த்து நோக்கி ரொம்ப கோபிச்சு பார்த்தார். என்னிது முடிந்தவானி, என்ன சொல்கிறாய்? யான் வைத்த மண்ணோடங்கி பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். நான் கொடுத்த மண்ணோடன்றி நீ தங்கத்தினாலே அமைத்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பழைய ஓடா. என்னிது முடிந்தவானி யான் வைத்த மண்ணோடன்றி பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். போற்ற முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான். முன்னோன் நான் ஏற்கனவே என்ன ஓடு கொடுத்தனோ அதையே கொண்டு வா அப்படின்ட்டார். கேடிலா பிரியோய் என்பால் வைத்தது கெடுதலாலே நாடியும் காணேன். நான் பலமுறை தேடி பார்த்துட்டேன் சுவாமி, வேறு நல்லதோர் ஓடு அடியேன் ஓடு கொடுக்கறதா வேலை, வேறு நல்ல ஓடு தரேன் சுவாமி. நீடு செல்வதுதான் ஒன்று தருகின்றேன், ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஓடு தரேன் சுவாமி. எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது என்ன உணர்வலா ஒழித்தது என்ன. சுவாமி இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சுவாமி. என்னுடைய உணர்வெல்லாம் கலந்திருந்தது பெருமானே என்றார். அப்படி பணிந்து நிற்கிறார், அழுகிறார், தொழுகிறார், திருவடியை தொட்டு வணங்குகிறார். அப்படி நின்ற போது சரி, ஆவதன் முன்பால் வைத்த அடைக்கல பொருளை வப்பி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே எண்ணி போவதும் செய்யும் என்றான். புண்ணிய பொருளாய் நின்றான். அப்படி நீ அந்த போட்டோ எடுக்கலையா? எடுக்கல சுவாமி. மனசால கூட நான் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் சுவாமி. மனசால கூட இன்னொருத்தருடைய பொருளை எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் சுவாமி. அப்படியா? ஓட்டை எடுக்கலைங்கிற உறுதி அப்படின்னா நீ உன்னுடைய மகனுடைய கையை பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுனார். இன்னும் மேலான ஒரு சோதனை. ஓட்டை எடுக்கல இல்லை, அப்போ உன் பையனை பிடிச்சி குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி கொடு, ஓட்டை எடுக்கலன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ட்டார். அப்படி சொன்னபோது நாயனார் என்ன பண்ணாரு? பெருமானே, தாங்கள் சொன்ன வண்ணம் செய்வதற்கு அடியனுக்கு மகவு இல்லை சுவாமி, குழந்தை இல்லை சுவாமி. ஐயர் நீர் அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீர்ப்புதல்வன் இல்லை. அப்படியா? அப்படின்னா உன்னுடைய மனைவி கையை பிடிச்சி மூடி கூட அப்படின்னாரு. கரெக்டாக கொண்டு வந்துட்டார். என்ன சம்சாரத்து கையை பிடிச்சி மூடி கூட அப்படின்னாரு. எங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில ஒரு சபதம் இருக்குது சுவாமி. எங்களுக்கு சிறிய வயதிலே ஒரு சபதத்தினாலே நாங்கள் இருவரும் தீண்டுவதில்லை அப்படின்னு சொல்லி கும்பிட்டார். என்ன இது ரொம்ப நீ என்கிட்ட வலி செய்கிறாய், நீ நேராக சபைக்கு வா, அங்கே வந்து சொல்லு. தில்லைவாழ அங்கணங்களுக்கு முன்பாக நீ உன்னுடைய உண்மையை சொல்லு. பையனை பிடிச்சி மூழ்கிற குழந்தை இல்லைங்கிற, சம்சாரத்தையும் தீண்ட மாட்டேங்கிற, அநியாயம் இருப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போனார். அங்கே போனால் தில்லைவாழ அந்தணர்கள் சபையில் கூடியிருக்கிறாங்க. இந்த சபையோர்களுக்கு முன்பாக இவரை நிறுத்தி சொல்கிறார், தந்ததும் தாராது
கொல்லாமைக்கு உன் மனைவி அந்தளிச்சன் கைப்பற்றி அலைகுணலில் மூழ்காதே சிந்தை வலித்து இருக்கின்றாய். பிள்ளை வாழ அந்தணர்கள் வந்திருந்த பேரவையின் மன்னுவன் எனச் சென்றார். அங்கே சென்று இந்த வேட்கோவன்பால் நான் வைத்த பாத்திரத்தை தந்தொழியான் கொடுத்தானில் தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் தாரான் வலி செய்கின்றான் என்றார். பெரியோர்களே, இந்த வேட்கோவன் இருக்கிறானே, இவனிடத்திலே நான் ஒரு ஓடு கொடுத்திருந்தேன். அந்த ஓட்டை இவன் மறைத்து வைத்துக் கொண்டு இல்லை என்கிறான், எடுக்கவில்லை என்கிறான். அப்படியானால் மனைவி கையை பிடித்துக் கொண்டு சத்தியம் பண்ணி தர சொன்னேன், அதுவும் செய்ய மாட்டேங்கிறான், என்னன்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னார். அப்படி கேட்டவுடனே பெரியவர்கள் கேட்டாங்க, ஐயா நீங்கள் அவருடைய ஓட்டை எடுக்கலைன்னா அவர் சொல்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னாங்க. அங்கே இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்போது இவர் என்ன சொன்னார், அப்படியே நான் செய்து கொடுக்குறேன் என்று மற்ற எதுவும் சொல்லாமல் வந்துவிட்டார். சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு வந்துட்டார். அப்படியே வீட்டுக்கு வந்தார். திருநீலகண்டம் 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 வந்தார். வீட்டுக்கு வந்தார். அப்படி வீட்டுக்கு வந்த உடனே பொருந்திய வகையில் மூழ்கி தருகிறேன் என்று சொல்லி வந்தார். வந்து மனைவியை கூப்பிட்டார். திருநீலகண்டம் அப்படின்னார். இந்தம்மா சுவாமின்னு வந்தாங்க. ஒரு நீளமான கம்பு, ஒரு 6 அடி நீளமான ஒரு கம்பு, ஒரு தடி, ஒரு அந்த கம்பை பற்றி கொண்டு அந்த முனையில நீ பற்றி கொடு, இந்த முனையில நான் பற்றி கொள்கிறேன் என்று சொன்னார். இருவரும் குளத்திற்கு சென்றார். அந்த சாமியார் பார்க்கிறார், என்னடா குளத்திட்ட போயிட்டார். அந்த குளம்தான் வியாக்கிரபாத மகரிஷி உண்டு பண்ணின குளம். திருப்புலீச்சரம் என்று சொல்லுவோம். சிதம்பரத்துக்கு நடராஜனுடைய ஆலயத்துக்கு மேற்கு பகுதியில் திருப்புலீச்சரம். வியாக்கிரபாத மகரிஷி சென்று பூ பறிக்கிறதுக்காக புலி வடிவம் பெற்று அங்கே பூசித்த தலம் புலீச்சரம். அவர் உண்டு பண்ணின குளம். அங்கே இருக்கிற புலீச்சரநாதர் அவராலே உண்டு பண்ணப்பட்ட சுவாமி. அந்த குளத்தில் கரையில் நின்றார். ஜனங்க கூடிச்சு, வெறும் கூட்டம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. இந்த மாதிரி சாமியார் வந்து கூட்டிகிட்டு போய் சபையிலையும் பேசி சத்தியம் பண்ண சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அப்படி வந்தபோது எல்லாரும் கேட்கும்படியாக நாயனார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தண்டிரு தலையும் பற்றி புகுமவர் தம்மை நோக்கி வெண்டிரு நேற்று உண்ட வேதியர் மாதை தீண்டி கொண்டுடன் மூழ்கீரென்ன கூடாமை பாரோர் கேட்ப பண்டுதம் செய்கை சொல்லி மூழ்கினால் பழுதிலாதார். அப்படி மூழ்க போகிறார். மனைவி அந்த பக்கம் பிடிச்சிருக்கிறாங்க. எப்ப வயசு 70, இவருக்கு வயசு 80. சத்தியம் அந்த பக்கம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான சூழலும் கூட சத்தியத்தை விடாமல் திருநீலகண்டம் என்கின்ற அந்த மந்திரத்தில் வைத்திருக்கின்ற அழுத்தமான பக்தியை விடாமல் அந்த பக்கம் பிடிச்சு வருவாங்க. அப்படி மூழ்க போகிற போது வந்த சாமியார் சொன்னார், ஐயா நீலகண்டரே, என்ன இது சம்சாரம் கையை பிடிச்சி மூழ்குன்னு சொன்னா இப்படி மூழ்கிறீரே அப்படின்னார். அப்போது அவர் என்ன பண்ணினாரு, எல்லாரும் கேளுங்கள் பெரியவர்களே, வந்திருக்கிற அடியவரின் இடத்துல ஓடு கொடுத்திருந்தார், பத்திரமாக வைத்திருந்தேன். ஆனால் அது காணவில்லை. அதனுடைய மாயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது இவர் சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்கிறார். மனைவி கையை பிடித்து சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்கிறார். எங்களுக்கிடையே சிறு வயதிலே ஏற்பட்ட சபதத்தின் காரணமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் தூண்டுவதில்லை. இதுதான் நடந்த விஷயம். அடியேன் அவருடைய ஓட்டை நான் எடுக்கவில்லை. மூழ்குக என்று சொல்லி திருநீலகண்டம் 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 மூழ்கினார். அந்த பக்கம் அவங்க ஒரு தண்டு முனையை பிடித்து கொண்டு அவங்க மூழ்கினார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படி மூழ்கி எழுந்தாங்க. அப்படி எழுந்தா 25 வயசாச்சு. 80 வயசுல 25 ஆச்சு. அவங்க 22ஆம் ஆண்டு.
புது பொண்ணு மாப்பிள்ளையா? தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். இப்படி அதிசயம் இருக்குமா? இப்படி ஒரு சத்தியம் இருக்குமா? இப்படி ஒரு பக்தி இருக்குமா என்று தேவர்கள் வியந்தார்கள். மண்ணில் இருக்கின்றவர் கண்ணீர் மழை, ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள். அரகர அரகர என்று கும்பிட்டார்கள். பாவியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறு இளமை பெற்று தோல் சுற்கால ஒன்றும் இல்லை, நல்ல 25 வயசு. தேவரும் முனிவர்தாம் சிறப்பொடு பொழியும் தெய்வ பூவின்மா மழையின் மீள மூழ்குவார் போன்று தோன்ற ஏராளமான மலர்களை இட்டு வணங்கினார்கள் தேவன். அந்த மலர் மழையிலே மூழ்கி எழுந்தவர் போல நிற்கின்றார். அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டாரெல்லாம் முன்னிலை நின்ற வேத முதல்வரை கண்டார் இல்லை. இப்படி இந்த இருவரையும் கண்டார்கள். வந்த அடியவரை பார்க்கலாம், சாமியாரை பார்க்கலாம்னா அவர் காணும் மறைஞ்சிட்டார். மூழ்கி எழுந்தாங்க. அவர் வந்தவர் திடீர்னு மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட்டு என்ன பண்ணார்? ரிஷப வாகனத்திலே காட்சி தந்தார். முன்னிலை நின்ற வேத முதல்வரை கண்டார் இல்லை, இந்நிலை இருந்த வண்ணம் என் என மருண்டு நின்றார். துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடை மேல் நின்றார். சிவபெருமான் அம்பாளோடு பூதகணங்கள் புடைசூழல் ரிஷப வாகனத்திலே காட்சி தந்தார். கண்டனர் கைகளார தொடுதனர் கலந்த காதல் அண்டரும் ஏற்றினார்கள். அன்பர்தம் பெருமை நோக்கி உண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை தொண்டரும் மனைவியாரும் தொழுது உடன் போற்றி நின்றார். சுவாமியை கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டு வணங்கி நின்றார்கள். கணவன் மனைவி இருவரும் சுவாமியை வணங்கினார்கள். அப்படி வணங்கி மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர். தேவராலும் முனிவராலும் யாவராலும் செய்ய முடியாத ஒரு சத்தியத்தில் வாழ்ந்த உம்முடைய பெருமையை உலக அறியும்படியாக செய்வோம் என்று சுவாமி சொன்னார். அண்டரும் முனிவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர். 5 புலனையும் வென்றவரே அப்படின்னார். 5 புலன்களையும் வென்றவர்களே. விருப்புடன் இருக்க நம்பால் என்று இளமை நீங்காது என்று எழுந்தருளினாரே. நீங்கள் இருவரும் இந்த இளமை மாறாமல் நம்முடைய சிவலோகத்திற்கு வருக என்று அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து மறைந்தார். இருவரும் ஜோதிமயமாக சிவபெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற சிவலோகத்திற்கு சென்று அவருடைய திருவடி கீழே இருந்து தொண்டு செய்யும்படியாக உயர்ந்த பேரின்பமான பரமானந்த வாழ்வை பெற்றார்கள் நீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியார். விரலுடை தொண்டனாரும் வெண் நகைச்செப்பாய் நின்றுள் அறவியல் பூங்கடாளம் மனைவியும் அருளின் ஆர்ந்த திரளுடை செய்கை செய்து சிவலோகம் அதனை வரலரு இளமை பெற்று பேரின்பம் உற்றாரன்றே அயலறியாத வண்ணம் அண்ணலார் ஆணை முத்த மயலில் சீர் தொண்டனாரை யான்மறி வகையால் வாழ்த்தி புயல் வளர் மாடம் வீடு பூம்புகார் வழித பொய்யல் செயலியற் பகையார் செய்த திருக்கொண்டு செப்பருற்றேன். அப்படி பெறலது இளமை பெற்று பேரின்பம் அதனை உற்றார். சிவலோகத்திற்கு சென்று என்றும் நீங்காத பேரின்ப வாழ்வை அடைந்தார்கள் நீலகண்ட நாயனார். அதனாலே அப்பேற்பட்ட சிறப்பு பொருந்தியவர் திருநீலகண்ட நாயனார். சாதனைனா பெரும் சாதனை. இவருடைய வரலாற்றை பட்டினத்து சுவாமிகள் சொல்றார். பட்டினத்தாரோ பெருந்துறவி. நம்முடைய தாய்மானவர் சொல்றார், பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் 6 துறக்கை அறிந்து அறிந்தார்.
பெருந்துறவியா இருக்கிற தாயுமானவர் சொல்றார், பட்டினத்தாரை போல நான் துறக்க முடியாதுன்னார். 9 கோடி திரவியத்தையும் அள்ளி தெருவில் போட்டவர் பட்டினத்து சுவாமிகள். அவர் சொல்றாரு, நான் திருநீலகண்ட நாயனாரை போல என்னால துறக்க முடியாது. துறவிகளுக்கெல்லாம் ராஜா, இது ராஜா. அவர் சொல்றார், வாழான் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், துண்டு செய்து நாளாரி கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன், நான் நீ சென்று ஆளாவது எப்படியோ திருக்காணத்தி அப்பருக்கே, ஆளாவது எப்படியோ திருக்காணத்தி அப்பருக்கே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். பட்டினத்து சுவாமிகள் இந்த வரலாற்றை நினைந்து உருகி பாடுகிறார். இவரை போல என்னால் துறக்க முடியாது. எப்படிப்பட்ட சத்தியம், எப்படிப்பட்ட உயர்வு என்று அவர் வியந்து பாடுகிறார். அப்படி 63 நாயன்மார்களில் முதலிடத்தில் இருக்கின்றவர். சாதாரணமான ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தவர். பெரிய படிப்பில்லை, பெரிய செல்வம் இல்லை. அந்த சத்தியத்தினாலே 63 நாயன்மார்களிலே முதலிடத்தில் பெற்றார். அதற்கு காரணம் அவர் ஜபித்த மந்திரம் திருநீலகண்டன், 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 திருநீலகண்டன். அதனாலே சிவனுடைய நாமத்தை சொல்வது அவசியம். அந்த நாமந்தான் நமக்கு உயர்வு. இது எளிமையான ஒரு பரிகாரம், அதில் செலவில்லாமல் எல்லாரும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம் நாயன்மாருடைய சரித்திரம். இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிவபெருமான் நந்திகேஸ்வரர் எல்லா விதமான செல்வங்களுக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்தார் போல வருகின்ற நாயனார் யார் தெரியுமா? திருநீலகண்டருக்கு அப்புறம் யார்? இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனாருடைய வரலாறு, அவருடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க இருக்கலாம். அதனால நாயன்மாருடைய வரலாறு எப்படிப்பட்டது என்றால், இதுக்கு முந்தி யாரும் செய்யலை அப்படி ஒரு அதிசயம், இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வரலாறு தான் பெரிய புராணத்தில் வரலாறு. அதெல்லாம் கேட்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து கேட்டு அந்த அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். திருச்சிட்டோம். நம்ம பார்வதி பதையே காமியத்தழுந்தி இடையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓவிடத்தில் அன்பு மிகவூரி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமி கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவற்புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே, ஏமவற்புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே. வான்முகில் வடாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க, உறவிலாது நீங்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே.